வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூய மல்லி அரிசி சாதம் வடித்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. அடுத்து மிளகு போட்டு பெப்பர் சிக்கன், அதாவது மிளகு சிக்கன் செய்து வச்சுருக்குறேங்க. அதுவும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஆவக்காய் ஊறுகாய், அதுவும் தயாராகிடுது. இன்றைய சமையல் அதுதாங்க. உங்கள்கிட்ட ஒரு தகவலை பகிர்ந்துக்க தான் இப்போ கூடுதலாக பேசுகிறேன் நான். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், நீங்கள் என்ன சமைச்சா என்ன சாப்பிட்டா என்ன, இப்படி போடுறீங்களே, யாருக்கும் கொடுக்காத சாப்பிட்றீங்களே, கேவலமாக இல்லையான்னு கேட்டுட்டார். எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சுங்க. நான் யாருக்கும் கொடுக்காது இன்னைய வரைக்கும் சாப்பிட்டது கிடையாதுங்க. கொடுத்து செவந்த கைகள்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்தோங்க. 20 பேர் எங்ககிட்ட ஊழியர்கள் இருந்தாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அதிக சமையல் பண்ணி, நண்பர்கள், உறவினர்கள், வரவங்க, தெரிஞ்சவங்க, போகிறவங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளி போட்ட கைங்க இது. இந்த 5 வருட காலமாக என் கணவர் இல்லாத, மொழி தெரியாத இந்த ஊரில் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி என் பிள்ளைங்க சொல்கிறாளுங்க, அம்மா நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்ததுனால தான் எனக்கு தட்டில் சாப்பாடு போட்டு காமிக்கிறீங்களான்னு. அந்த மாதிரி கொடுத்து சிவந்த கைப்பா. எனக்கு கொடுக்குற மனசு யார் சொல்லியும் வராது ஒருத்தவங்களுக்கு. அதனால் எங்கள் வீட்டில் சரி, அதுக்கு அந்த மனசு உள்ள பொம்பளை அது யாருமே தடை பண்ணவானா, அது இஷ்டப்படி செய்யட்டுன்ற மாதிரி என்னை விட்டுட்டாங்கப்பா என் போக்கில். இன்றைக்கும் தர்மம் தானம் செய்கிறதுலையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுலையும் என்ன மிஞ்சிக்க ஆள் கிடையாது தம்பி. யோசிக்காத உமாக்கிட்ட போய் கேட்டால் இந்த பொருள் கிடைக்குன்ற அளவுக்கு பேர் எடுத்தவப்பா நான். ஒருத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பேசுப்பா. என் வயசு என்ன, கண்டிப்பாக என்னை விட சின்ன பிள்ளையாக தான்ப்பா இருக்கும். தப்பாக பேசிட்டப்பா. நன்றிப்பா.